Okay, children, நம்ம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர் so already நம்ம 6 chapters பார்த்திருக்கோம் மேத்ல. so this is our 7th chapter, வடிவியல் உருவங்களை கண்டறிதல், counting the geometrical figures. இவ்வகையில் வடிவியல் உருவங்களின் சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், அரைவட்டம், சரிவகம், இணைகரம் எக்ஸெட்ரா எண்ணிக்கையை கண்டறிய வேண்டும். பின்வரும் 3 முறைகளில் பொருத்தமான ஒன்றை பயன்படுத்தி வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். 1. சூத்திரங்களை யூசிங் ஃபார்முலா பயன்படுத்தி கண்டறிதல். 2. கைமுறையாக மேனுவல் கவுண்டிங் கண்டறிதல். 3. சூத்திரங்கள் மற்றும் கைமுறையாக மேனுவல் இணைப்பு ரெண்டுமே. சோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி செய்யறது, கவுண்ட் பண்ணி பண்றது, அடுத்து ஃபார்முலா பிளஸ் கவுண்டிங் இணைத்து வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறிதல். எக்ஸாம்பிள்ஸ்: வரிசை களம், இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, ரோ அண்ட் காலம் சமமாக இருந்தால் என்ன ஃபார்முலா. அடுத்து வரிசை களம் சமமில்லாமல் இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா. இப்போ ஒரு ஸ்கொயர் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அந்த ஸ்கொயர்ல நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கும், அதுல நிறைய ஸ்கொயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலான ஸ்கொயர்ஸ் இருந்தா, ரோவும் காலமும் ஈக்குவலா இருந்தா அதுடைய ஃபார்முலா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. So இதை நீங்க மெமரி பண்ணிக்கணும் அந்த ஃபார்முலாவை. சரியா? இந்த PDF நான் ஷேர் பண்றேன், you can copy from that also, and this you should remember. எப்போ நம்ம இந்த ஃபார்முலா ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கும் பொழுது, சரியா, வரிசையும் களமும் சமமாக இருந்தால் பயன்படுத்தக்கூடிய எதுக்கு இது, எஸ்பெஷலி சதுரங்கள். இதுவே சதுரங்கள் சமமாக இல்லை எனில், ரோ குறைவாகவோ காலம் அதிகமாகவோ இல்ல காலம் அதிகமாகவோ இல்ல ரோ குறைவாகவோ இருந்தால் வரக்கூடியது m into n plus m plus 1. So இந்த ஃபார்முலா என்னன்னு நம்ம டீடைலா பார்த்துக்கலாம், அது பிரிண்ட் சரியில்லை. Let us discuss this formula when we get that sum. Just copy if possible. ஏன்னா டாட் மாதிரி இருக்கு, so dot and plus minus ஆங்க தெரியல. Let us see that afterwards. அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வகங்களின் எண்ணிக்கை, இதுவே ஃபார்முலா is clear, n into n plus 1 by 2 the whole square. So ஈக்குவலா இருந்தா, இதுவே not equivalent na m bracket m plus 1 by 2 into n plus 1 by 2. இது செவ்வகங்களின் எண்ணிக்கை கண்டறியும் ஃபார்முலா. அடுத்து ஒரு புள்ளியிலிருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கை, இதை ஃபார்முலா மட்டும் இப்ப பாத்துக்கலாம். சம்ஸ் நம்ம பார்க்கும்போது அது எப்படி அப்ளை பண்றாங்கன்னு தெரியும். சோ n into n plus 1 by 2. அடுத்து வரும் ஒரு முக்கோணத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை n into n plus 2. பிராக்கெட் போட்டா என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு, into multiplication 2n plus 1 divided by 8. அடுத்து ஒன்றன் ஒன்று அமைந்த இணைகரங்களின் எண்ணிக்கை. இணைகரங்கள் இங்கிலீஷ் நீங்க என்னன்னு படிச்சிருக்கீங்க, parallelogram. சரியா? so n into n plus 1 by 2. மேற்கண்ட சூத்திரங்களை பயன்படுத்தி வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கையை கண்டறியலாம். ஆனால் நேரத்தை குறைக்கும் பொருட்டு எளிய முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், அங்க நீங்க எக்ஸாம்ல ஒரு क्वेश्चनக்கு 1 minute தான் உங்களுடைய டைம், isn't it? சோ அந்த 1 minute குள்ள நீ புரிஞ்சிட்டு கரெக்ட்டான ஃபார்முலா அப்ளை பண்ணி நீ செய்யறதுக்கு நீ என்ன நிறைய தெரிஞ்சிருக்கணும். you have to know more about the short cut methods. அப்படிதானே? ஒரு சம்க்கு நம்ம டைப் எடுத்துக்கலாமா? No. Within 1 minute you have to understand the sum
and you have to find the answer. Now see the example. சூத்திரங்களை யூசிங் ஃபார்முலா பயன்படுத்தி கண்டறிதல். வரிசை களம் சமமாக அமைந்திருக்கும் சதுரங்களில் உள்ள மொத்த சதுரங்களின் எண்ணிக்கையை கண்டறிய உதவும் எளிய முறை m is equal to n. So m நீங்க வரிசை வச்சுட்டாலும் n வந்து களம், ஒன்னு ரோ ஒன்னு காலம். m is equal to n. வரிசையும் களமும் சமமாக இருக்கிறது. ஒன்றிலிருந்து ஆரம்பித்து வரிசையிலிருந்து களத்தின் எண்ணிக்கை வரும் வரை வர்க்கப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும். வர்க்கமா தெரியும், ஸ்கொயர். கரெக்டா? ஆமாங்க. ஓகே. வர்க்கப்படுத்தி கூட்டினால் கிடைக்கும் விடையே சதுரங்களின் எண்ணிக்கை ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க 3 rows இருக்கு, வரிசை 3, 3 columns, காலம் 3. சோ வரிசையும் களமும் சமம். என்ன ஃபார்முலா இப்போ? n ஸ்கொயர். மொத்தம் எத்தனை n இருக்கு? வரிசை 3, களம் 3. அதனால 1 square plus 2 square plus 3 square. Did you understand? So 1 square is 1, 2 square is 4, 2 into 2 4, 3 square is 3 into 3 9. So 1 plus 4 plus 9 is equal to 14. Your answer is 14. Now next one. வரிசை களம் சமமில்லாத சதுரங்களின் எண்ணிக்கை கண்டறிய. m என்ன சமமா இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்தது m is equal to n. இங்க சமமில்லாத வரிசை களம். சோ வரிசை மற்றும் களத்தின் எண்ணிக்கை வரிசை அல்லது களம் 1 என்ற எண் வரும் வரை இரண்டிலும் ஒவ்வொன்றாக குறைத்து பெருக்கிக் கொண்டே வர வேண்டும். அவற்றை மொத்தமாக கூட்ட வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பாருங்க. So 1 2 3 4. How many rows are there? 4. Now see the column 1 2 3 4 and 5. So columns are 5. வரிசை 4, களம் 5. வரிசையும் களமும் சமம் இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, இந்த ரெண்டுல எது பெருசு? 4 or 5? அந்த 5 முதல்ல எடுத்துக்க சொல்றாங்க. சரியா? அப்போ 5 into 4 is equal to 20. இப்ப இந்த 5க்கு அடுத்த சிறிய எண் வந்து 4. 4க்கு அடுத்த சிறிய நம்பர் 3. 3க்கு அடுத்த சிறியது 2. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 4க்குடைய அடுத்த சிறிய எண் 3, அடுத்த சிறிய எண் 2, அடுத்த சிறிய எண் 1. So 5 4s are 20, 4 3s are 12, 3 2s are 6, 2 1s are 2. So எல்லாத்தையும் கூட்டி கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த கட்டத்துடைய ஆன்சர். இந்த சதுரத்தில் இருக்கின்ற மொத்த சதுரங்கள் என்ன அப்படின்னா, சோ வரிசையும் களமும் மாறி வரும் பொழுது நாம அப்ளை பண்ணக்கூடிய ஷார்ட்கட் மெத்தட் இதுதான். ஓகேவா? சோ இதை நீங்க திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் மறக்காது. இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்றேன், இப்போ நீங்க கவனிச்சுக்கோங்க. and then you can write in your notebook. அடுத்து பாருங்க, செவ்வகங்களின் எண்ணிக்கையை கண்டறிய. மொத்த செவ்வகங்களின் எண்ணிக்கையை கண்டறிய வரிசை களத்தின் எண்ணிக்கையை தனித்தனியே எழுதி கூட்டி அவற்றை பெருக்க வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. 1 2 3 ரோஸ் எத்தனை இருக்கு? காலம் 1 2 3. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர்ல பார்த்தோம், சதுரத்துல பார்த்தோம். இப்ப பாக்குற மாடல் செவ்வகம், ரெக்டாங்கிள். ஆனா என்ன சமமா இருக்கு? ரோ காலமும் சமமா இருக்கு. சோ இது எப்படி இருக்குன்னா 1 plus 2 plus 3 காலம். அதே மாதிரி கீழே பாருங்க 1 plus 2 plus 3. அப்ப இந்த மூணை கூட்டி கிடைக்கிறது 6, இந்த மூணை கூட்டி கிடைக்கிறது 6. ஓகேங்களா? சோ இது ரெண்டையும் பெருக்கி பார்த்தா நம்முடைய ஆன்சர் 6 into 6 36. ஒரு செவ்வகத்துல வரிசையும் களமும் சமமாக இருந்தால் எந்த மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றது எக்ஸாம்பிள். ஓகே. now see, அதே செவ்வகத்துல வரிசையும் களமும் மாறி இருந்தால், இப்ப பாத்தீங்கன்னா காலம் பாருங்க 1 2 3 4. 1 2 3 4 கூட்டி வர்றது 10. இப்ப வரிசைக்கு வாங்க 1 2 3. இது 3 கூட்டி கிடைக்கிறது 6. சோ நம்ம ஆன்சர் என்ன? 10 into 6 is equal to 60. Is it clear? சோ முதல்ல பார்த்தது ஒரு சதுரம்,
சமமான வரிசை காலம் இருந்தா எப்படி பண்ணுன்ற மாடல். அடுத்து வரிசையும் களமும் சமமில்லாம இருந்தா என்ன பண்ணுங்கிறது செகண்ட் மெத்தட். தேர்ட் இப்ப என்ன பார்த்தோம்? செவ்வகத்துல வரிசையும் காலமும் களமும் சமமாக இருந்தா என்னன்னு பார்த்தோம். இப்ப பார்த்தது என்னது? செவ்வகத்துல வரிசையும் களமும் சமமில்லாம இருந்தா எப்படி பண்ணணும்? சோ இந்த மாடல் சம் நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும்? ஆல்ரெடி எக்ஸாம் பேப்பர்ஸ்ல வந்து ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் அதுல இந்த மாடல்ல என்ன சம் வந்துட்டு பார்த்துட்டு நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணணும். நாம் சதுரம் செவ்வகத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டறிய. ஸ்கொயர்ல எத்தனை ஸ்கொயர் பார்த்தோம், ரெக்டாங்கிள் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நம்ம ஒரு ஸ்கொயருக்குள்ள எத்தனை முக்கோணம் இருக்குன்னு பார்க்க போறோம். தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறிந்து அவ்வெண்ணிக்கையை இரண்டால் பெருக்கி கிடைக்கும் விடையே முக்கோணங்களின் எண்ணிக்கை ஆகும். எடுத்துக்காட்டு, ஒரு ஸ்கொயரு, அந்த ஸ்கொயர்ல கோடுகள் போடப்பட்டு நிறைய முக்கோணங்களாக காட்டப்பட்டுள்ளது. சோ இதுக்கு எப்படி நம்ம பண்ணணும்னா கவுண்ட் பண்ணிக்கணும், நம்பர்ஸ் போட்டுக்கணும். இங்க ஆரம்பிச்சிருக்காங்க 1 2 3 4 5 6 7 8. சோ 8 பார்ட்ஸ் தான் அது பிரிச்சிருக்காங்க. சோ இத தனித்த முக்கோணங்கள், தனித்தனியா 8 முக்கோணம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப முக்கோணங்களின் எண்ணிக்கை 8 இருந்தால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா என்ன? இன்டு 2. ஒரு சதுரத்துல வரக்கூடிய முக்கோணங்களை பிரிக்கும்போது தனித்தனி முக்கோணங்களை எண்ணிக்கணும். அதை எதால பெருக்கி நம்ம விடையை கண்டுபிடிக்கணும்? 2ஆல. சோ நம்ம ஆன்சர் என்ன? 14 முக்கோணங்கள். ஓகே. இப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, உள்ள இன்னொரு ஸ்கொயர் இருந்துச்சு. இது ஒரே ஒரு ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் கொடுத்து அதுல எத்தனை முக்கோணம் கேட்டாங்கன்னா மொத்த முக்கோணம் இன்டு 2. இப்ப 2 ஸ்கொயர், உள்ள ஒரு சதுரம் வெளியே ஒரு சதுரம். இப்ப இதுல முக்கோணம் எத்தனை கண்டுபிடிக்கணும். அப்ப கரெக்டா உள்ள 8 முக்கோணம் வந்துட்டா என்ன நம்ம மேல கண்டுபிடிச்ச மாதிரி வந்துச்சா? அதே மாதிரி வெளியும் நம்ம முக்கோணம் போடலாம். 1 2 3 4 5 6 7 8. இப்ப புரியுதா? உள்ள இருக்கிற சதுரத்துல ஒரு 8 முக்கோணம், வெளியே இருக்கிற சதுரத்துல ஒரு 8 முக்கோணம். சோ வெளிச்சதுரம் உள் சதுரம். சோ மொத்த முக்கோணம் அப்படின்னா 8 × 2 16. திரும்பியும் அடுத்த 8 × 2 16. சோ 16 + 14 52. கரெக்டா? புரிஞ்சுதா? இதை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாப்பீங்களா? தனித்தனி சதுரங்களின் தொடர்ச்சியாக இணைந்து உருவாக்கும் உருவங்களில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல். சோ முக்கோணங்களின் எண்ணிக்கை. இப்ப இதுக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து உள்ள ஒரு ஸ்கொயர் வெளியே ஒரு ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் பார்த்தது ஒரே ஸ்கொயர், அடுத்து உள்ள ஒரு ஸ்கொயர் வெளியே ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கு, தெரியுதா? இங்க ஒரு ஸ்கொயர் இங்க ஒரு ஸ்கொயர். சோ ஒரு ஸ்கொயர்ல கட்டாயம் 4 கோடு போடும்போது 8 முக்கோணம் வந்துருது. சோ இங்க ஒரு 8 முக்கோணம், இங்க ஒரு 8 முக்கோணம். அப்படிதானே? கரெக்டா? அப்ப டோட்டலா எத்தனை முக்கோணம்? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, அவங்க சொல்றது ஒரு 2 டாட் வந்து இங்க இணைப்பு புள்ளிகள், அது மெயினா எடுக்கணும். இதுதான் இதுக்கும் இருக்க வித்தியாசம். இங்க இணைப்பு புள்ளிகள்லாம் இல்ல. இந்த கணக்குல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா 2 இணைப்பு புள்ளிகள் இருக்கு. சோ இந்த கணக்குல இருக்கிறது இணைப்பு புள்ளிகள் 2. முக்கோணங்கள் மொத்தம் எத்தனை? 8 + 8 மொத்தம் எத்தனை? 14. சோ நம்முடைய ஆன்சர் 16 × 2. ஏன்னா இதை நீங்க அதான் யூஸ் பண்ணோம், × 2 தானே. சோ எப்பயும் போல முக்கோணங்களை கணக்கிடுவதற்கு மொத்த முக்கோணங்கள் × 2 பிளஸ் எதை பிளஸ் பண்ணிருக்காங்க? 2. 2ங்கிறது எதை குறிக்கிறது? இந்த இணைப்பு புள்ளிகள். புரிஞ்சுதா? சோ இணைப்பு புள்ளிகளை வச்சு கணக்கு வரும்போது மொத்த முக்கோணத்தை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கு இணைப்பு புள்ளிகள் எத்தனை இருக்கோ அந்த இணைப்பு புள்ளிகளை நம்ம கூட்டிடணும். சோ அவர் ஆன்சர் இஸ், இது மொத்த முக்கோணங்கள் × 2 32, இணைப்பு புள்ளிகள் 2. சோ 32 + 2 34. One more example.
இப்ப பாருங்க இதுல இணைப்பு புள்ளிகள் எத்தனை இருக்கு? 1 2 3 4. எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1 2 3. அப்போ ஒரு ஸ்கொயருக்கு எத்தனை முக்கோணம்? 4. ரெண்டாவது ஸ்கொயரையும் சேர்த்தா 8. மூணாவது ஸ்கொயரையும் சேர்த்தா 12. சோ மொத்த முக்கோணங்கள் 12. நம்ம கணக்குப்படி முக்கோணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு 12 மொத்த முக்கோணங்கள் இன்டு 2 பிளஸ் இணைப்பு புள்ளிகள் எத்தனை? 1 2 3 4. சோ 12 இன்டு 2 24 பிளஸ் இணைப்பு புள்ளிகள் 4. சோ 24 பிளஸ் 4 28. Is it difficulty to understand the picture? இந்த படம் பார்க்கிறதுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீ புரிஞ்சுட்டா என்ன ஆன்சர்ன்றது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதற்கு புரிஞ்சுதான் அடுத்த மெத்தடுக்கு போலாமா? ஒரு புள்ளியில் இருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களின் எண்ணிக்கையை கணக்கிடுதல். மொத்த முக்கோணங்களை கண்டறிய ஒன்றிலிருந்து ஆரம்பித்து தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை வரும் வரை இங்கு 4 எழுதி கூட்ட வேண்டும். சரி பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் அதை பிரிச்சிருக்காங்க கரெக்டா? அதுக்குள்ள உள்ள ட்ரையாங்கிள்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ட்ரையாங்கிள் 2 3 4. சோ தனித்த முக்கோணங்கள் எத்தனை? 4. இப்ப முக்கோணங்கள் எண்ணிக்கை எப்படி? இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்கொயர்ல இருக்கிற முக்கோணம் கரெக்டா? ஸ்கொயர்ல முக்கோணம் வந்தா மொத்த முக்கோணத்தை கூட்டி எதால பெருக்கிக்கிட்டோம்? 2ஆல பெருக்கிக்கிட்டோம். இப்ப இந்த முக்கோணம் ஒரு முக்கோணத்துக்குள்ள வர முக்கோணம். அப்போ முக்கோணத்துக்குள்ள முக்கோணம் வந்தா என்ன செய்யணும் அப்படின்னா கூட்ட வேண்டும். எத்தனை முக்கோணங்களுக்கு? 4. அப்ப 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4. சோ மொத்த முக்கோணங்கள் எத்தனை? 10. இப்ப பாருங்க ஜஸ்ட் இங்க இன்னொரு லைன் வந்துருச்சு. இன்னொரு லைன் வந்ததால கீழே 1 2 3 4 5 6 இங்க 6 மேல ஒரு முக்கோணம் வருது இல்லையா? இங்க ஒரு லைன் போட்டதால அப்ப இங்க எத்தனை முக்கோணங்கள்? 6. அப்போ 1 plus 2 plus 3 plus 4 5 4 plus 5 plus 6 is equal to 21. அதே மாதிரி கீழே 6 வந்த மாதிரி மேல 6 வரதால சேம் ஆன்சர் 21. So 21 plus 21 is equal to 42. Is it clear? ஒன்றன் கீழ் ஒன்று அமைந்த இணைகரங்களின் எண்ணிக்கையை கண்டறியும் முறை. ஒரு புள்ளியில் இருந்து பிரிக்கப்பட்ட முக்கோணங்களை கண்டறியும் முறையை போன்ற இணைகரத்தை கண்டறியலாம். இது இணைகரம். இங்க அதேதான். பார்ட்டிஷன் வந்தாலே நம்ம நம்பர் கொடுக்க போறோம். 1 2 3 4. தனித்த இணைகரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 4. இணைகரங்கள் எண்ணிக்கை 1 plus 2 plus 3 plus 4. இப்ப இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை, அதேதான். முக்கோணத்துக்கு கேட்டாலும் அதேதான் பண்றீங்க, இணைகரத்துக்கு கேட்டாலும் அதேதான். 4 பார்ட்டிஷன் இருந்தா 1 plus 2 plus 3 plus 4. 5 இருந்தா எதுல எழுதி போட்டணும்? 5 பார்ட்டிஷன் எது வச்சுக்கோங்க, எதுல எழுதி போட்டுவீங்க? 5 வரி போட்டுவீங்க. 6 இருந்தா 6 வரி. அடுத்து ஒரு முக்கோணத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை கண்டறியும் முறை. ஒரு முக்கோணத்தினுள் அமைந்த முக்கோணங்களின் எண்ணிக்கை n into n plus 2 bracket 2n plus 1 by k. எக்ஸாம்பிள், இது ஒரு ட்ரையாங்கிள். அது நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சோ நம்ம வந்து பேஸ்ல இருக்கிற ட்ரையாங்கிள் முதல்ல பார்க்க போறோம். 1 2 3 4. ஏன் இதோட வச்சுன்னா இதேதான் இங்கே வரும், இதேதான் இங்கே வரும். எல்லா சைடும் ஒரே மாதிரியான பார்ட்டிஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ அதனால n is equal to 4. இப்போ இந்த n வந்து இங்க அப்ளை பண்றாங்க. 4 in bracket 4 plus 2 again bracket 2 க்கு நேரா 2 n க்கு நேரா 4 plus 1. சோ அப்படி பாத்தீங்கன்னா 4 2s are 8 8 4s are 8 4s are 20 32. So இங்க 32 வரணும். இங்க உங்களுக்கு 8 4 2s are 8 8 plus 1 9. So 32 into 9 by 8 என்பது திருப்பியும் இந்த 8 க்கும் மேல இருக்க 32 4 times நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா? 8 1s are 8 4 8s are 32. So 4 கரெக்ட்டா சொல்றீங்களா? இங்க 4 plus 2 6 மா
6 fours are 24. 8 threes are 24. 4 twos are 8, 8, 8 ன்னு cancel பண்ணிக்கலாம். அதாவது 3 இங்க அதாவது இங்க 6 4 plus 2 6 6 fours are 24. இந்த 24 வந்து 8 ல 3 times cancel ஆகுது. So 3 correct தான் இங்க. 3 into 9 27. Isn't it? இதெல்லாம் பேசிக் ஆல்ரெடி நீங்க மத்த சம்ஸ்ல பண்ணிருக்கீங்க உங்களுடைய மேத்ஸ் சம்ல. சோ இதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இதை எப்படி அப்ளை பண்ணணும்ன்றதுதான் உங்களுடைய ஐடியா. இப்ப புரியுதா? இந்த மாதிரி ஒரு முக்கோணம் கொடுத்தா என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? Is it clear to you girls? அடுத்து இது கைமுறை அப்படின்னா ஃபார்முலா அப்ளை பண்ணாம கையில வந்து நம்ம கவுண்ட் பண்ணி கொடுக்கிற மெத்தட். மேனுவல் கவுண்டிங் கண்டறிதல். சூத்திரங்களை பயன்படுத்த இயலாத சூழலில் கைமுறையாக வடிவியல் உருவங்களை கண்டறிய வேண்டும். Now see, இது எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. This is easy. இந்த மாதிரி கொடுத்தா நீங்க அப்படியே கவுண்ட் பண்ணியே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, now see 1 2 3 4 5 6 7. So முக்கோணங்களின் எண்ணிக்கை 7. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க பாருங்க. 1 2 3 இது 1, இது முழுசும் 1, இது 1 கரெக்டா. அடுத்து 4 5 6 இது 1. சோ இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். சோ எத்தனை முக்கோணம்? 2 முக்கோணம். வேற தனித்தனி முக்கோணங்கள் 7. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த முக்கோணம் 2. சோ 7 plus 2 மொத்த முக்கோணங்கள் எத்தனை? 9. இது என்ன ஸ்பெஷல்? Is it clear? Is it clear ma? Now see this one. செவ்வகங்களின் எண்ணிக்கை. சோ செவ்வகங்களின் எண்ணிக்கை பாருங்க. இங்க 1 2 3 4 5. ஓகேவா? சோ 5 செவ்வகங்கள். இது தவிர 1 2 இது ஒரு செவ்வகம், 3 4 இது ஒரு செவ்வகம். சோ 2 செவ்வகம். அடுத்து 1 plus 2 plus 5 இது மூணும் சேர்த்து ஒரு செவ்வகம். ஓகேவா? அதுக்கு 1 2 3 4 5 எல்லாம் சேர்த்து ஒரு செவ்வகம். So 5 plus 2 plus 1 plus 1. So the total is 9. சூத்திரங்கள் மற்றும் கைமுறையாக ரெண்டுமே ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதுல ஃபார்முலா அப்ளை பண்ணணும், மேனுவலா கவுண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கவுண்ட் பண்ணணும். இணைந்து வடிவியல் உருவங்களின் எண்ணிக்கை கண்டறிதல். ஒரு சில சூழ்நிலைகளில் சூத்திரங்களை மட்டுமே பயன்படுத்தி விடை காண இயலாது. அது போன்ற நிலையில் நாம் சூத்திரங்களுடன் கைமுறையாகவும் உருவங்களின் எண்ணிக்கையை கணக்கிட வேண்டும். எக்ஸாம்பிள், இப்ப உள்ள இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபார்முலா யூஸ் பண்ணி. கரெக்டா? ஸ்கொயர் ஈக்குவலா ரோ இருக்கு, ஈக்குவலா காலம் இருக்கு, அப்படிதானே? கரெக்டா? உள்ள இருக்கிறது ஸ்கொயர் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஸ்கொயர் சமமான வரிசையும் சமமான காலமும் கொண்டிருக்கிறது. 2 2. அடுத்து நம்ம ஃபார்முலா படிச்சோம். 1 square plus 2 square. இங்க 3 plus 3 வந்துதா? 1 square plus 2 square plus 3 square. அந்த ஃபார்முலா இத ஞாபகம் வச்சுக்கணும். So 1 square plus 2 square is 4. நம்ம ஆன்சர் 5. இப்போ இத கண்டுபிடிச்சிட்டோமா? இத தவிர இங்க 1 இருக்கு, இங்க 2, இங்க 3, இங்க 4. So உள்ள இருக்கிறத ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறோம், வெளிய இருக்கிறத கவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். So answer 4. அப்ப 5 plus 4 9. Isn't it? கரெக்டா? சோ இது எதுக்கான மெத்தட் அப்படினா ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதுல ஃபார்முலா அப்ளை பண்ணனும், கவுண்ட் பண்ண வேண்டியதுல கவுண்ட் பண்ணனும். ரெண்டே யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். Now see next example. ஒரு ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப இந்த 7 இருக்குலையா, இத பாத்தீங்கன்னா 1 2 3 கரெக்டா? இது ஒரு முக்கோணம். 1 plus 2 plus 3. அப்ப அதுல மட்டுமே எத்தனை கோணங்கள் முக்கோணம் வருதுன்னா 6. அடுத்து
பிக்கு வராங்களா? பிக்கு வராங்களா? பி அதே மாதிரி 1 plus 2 plus 3. சோ அத ஆட் பண்ணி கிடைக்குது 6. சோ இந்த முக்கோணத்துல 6, இந்த முக்கோணத்துல 6. இது தவிர மறைந்துள்ள முக்கோணம் எதுன்னு பாருங்க. A2 B2. கரெக்டா? அதே மாதிரி A3 B3. சோ A2 B2 1, A3 B3 1 2. இது தவிர A1 A1 B1 A2 B2 இந்த முக்கோணம். ஓகேவா? சோ இது சேர்ந்தது ஒரு முக்கோணம். சோ அப்படி பாத்தீங்கன்னா 6 plus 6 plus 2 plus 1. So 6 plus 6 plus 2 plus 1 is equal to 15. So புரிஞ்சுதா? கடைசி எடுத்துக்காட்டு 3. இதுவும் ஈஸி தான். இங்க ஒரு முக்கோணம் இருக்கு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கு. அதனால நம்ம எடுக்கும் போது முக்கோணம் A 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. So total 21. அதே மாதிரி முக்கோணம் B same 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6. So answer is 21. So முதல்ல மொத்த முக்கோணங்களை எழுதிக்கிறாங்க. இப்ப அடுத்து A3 B3 இந்த முக்கோணம் தெரியுதா? A3 B3 முக்கோணம் தெரியுதா? அடுத்து A4 B4 தெரியுதா இந்த முக்கோணம்? சோ இந்த ரெண்டு முக்கோணம் ரெண்டு எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து A2 B2 A3 B3 தெரியுதா? இந்த முக்கோணம். And then A4 B4 A5 B5 இந்த ரெண்டு சொல்றாங்க. சரியா? அது ரெண்டு முக்கோணம். இதை தவிர A1 B1 A2 B2 A3 B3 எல்லாத்தையும் சேர்ந்த முக்கோணம். அதே மாதிரி இந்த இடத்துல A4 B4 A5 B5 A6 B6 இது ரெண்டு முக்கோணம். சோ என்ன செய்யலாம்? மறைந்திருக்கிற முக்கோணம் 2 2 2. So 21 plus 21 plus 2 plus 2 plus 2 total is 48. You understand? Okay. Now see the next example. குறிப்பிட்ட இடம் ஒரு சதுரத்தின் முனை 2 சதுரத்தின் முனையுடன் இணைந்திருப்பது என்பதை காட்டுகிறது. தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை இப்ப பாருங்க 3 ஸ்கொயர் இணைப்பு புள்ளிகள் 3 கரெக்டா? இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப பாருங்க தனித்த முக்கோணங்கள்லாம் ஒரு ஸ்கொயர்ல எத்தனை முக்கோணம் வருது? 4. அடுத்த ஸ்கொயர்ல ஒரு 4, அடுத்த ஸ்கொயர்ல ஒரு 4. அப்ப மொத்தம் எத்தனை முக்கோணங்கள்? 12. 4 8 12. இப்ப இணைப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை இங்க 4 கொடுத்திருக்காங்க. 1 2 3 மேபி இந்த பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்னன்னு தெரியல. சோ இந்த புள்ளி இங்க வர சான்ஸ் இருக்கு. சோ இங்க 2 புள்ளி, இங்க 2 புள்ளி, அது வந்து அங்க தள்ளி போயிருக்கு. அந்த புள்ளி இங்க வரணும். சோ மொத்தம் எத்தனை புள்ளிகள்? 4. மறைந்திருக்கும் முக்கோணங்களின் எண்ணிக்கை கைமுறையா கண்டுபிடிக்க வேண்டும். தெரியும் நமக்கு இப்ப பார்த்தோம் இல்லையா? இங்க 4, அடுத்து 5 6 7 8 9 10 11 12. சோ 12 இருக்கு தனித்த முக்கோணங்கள். அடுத்து இணைப்பு புள்ளிகள் எத்தனை? 4. சோ இப்ப அந்த 12 முக்கோணங்கள்ல என்ன நம்ம ஃபார்முலா? முக்கோணங்களுக்கு என்ன எத்தனை முக்கோணங்கள் கண்டுபிடிப்போம்? 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 8 plus 9 plus 12. ஓகேவா? சோ முக்கோணங்களின் எண்ணிக்கை is equal to தனித்த முக்கோணங்களின் எண்ணிக்கை. இது ஃபார்முலா சொல்றாங்க. into 2 plus இணைப்பு புள்ளிகளின் எண்ணிக்கை plus மறைந்திருக்கும் முக்கோணங்களின் எண்ணிக்கை. முக்கோணங்களின் எண்ணிக்கை அதாவது மொத்த கோணங்கள் முக்கோணங்கள் 12 தானமா? அதோட ஃபார்முலா என்ன? into 2 இல்லையா?
பிளஸ் 4 4ன்றது இந்த இணைப்பு புள்ளிகள் பிளஸ் 1 இதான் ஃபார்முலா. ஓகேவா? மொத்த முக்கோணங்கள் 12 அதை என்ன செய்யணும் இன்டு 2 பிளஸ் 4. ஏன் இந்த 4 இந்த இணைப்பு புள்ளிகள் 1 2 3 4 பிளஸ் 4 பிளஸ் 1. 1ங்கிறது மொத்த முக்கோணம், இந்த முக்கோணம். ஓகேவா? அதான் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் 4 பிளஸ் 5 9 5 8. இந்த முக்கோணத்தை எடுக்கிறாங்க. தெரியுதா உங்களுக்கு இந்த முக்கோணம்? இந்த முக்கோணம் தெரியுதா? இந்த முக்கோணம் தெரியுதா உங்களுக்கு? Can you see this triangle? அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? 1 plus 2 plus 3 plus 4 is 4 5 8 9 12. Is it clear? இதெல்லாம் சேர்ந்து ஒரு முக்கோணம். சோ இது வந்து டோட்டல் முக்கோணம். அதுக்கப்புறம் into 2 ஃபார்முலா படி மொத்த முக்கோணங்கள் into 2 பிளஸ் இணைப்பு புள்ளிகள் 4 பிளஸ் 1 மொத்த முக்கோணம் 1 அங்க. சோ எல்லாமே கூட்டி கிடைக்கிற ஆன்சர் என்னது? 29. Okay, ma'am. We'll see the next example. இப்ப பாருங்க அதேதான் மேல பார்த்த பேட்டர்ன் வந்து இப்படி இருந்துச்சு 3 ஸ்கொயர். இப்ப பாத்தீங்கன்னா நேரா இருக்கு ஸ்கொயர்ஸ் 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு, கீழே ஒரு ஸ்கொயர் இருக்கு. சோ சேம் தான் ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. So total is மொத்த முக்கோணங்கள் எத்தனை? 16. இப்ப இணைப்பு புள்ளிகள் பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஆனா இங்க வந்து இணைப்பு புள்ளிகள் 6 கொடுத்திருக்காங்க. மேபி இந்த பிரிண்டிங் மிஸ்டேக். இங்க இருந்து இணைப்பு புள்ளிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எக்ஸாம்பிள் 6 கொடுத்திருக்காங்க. சோ இங்க ஒரு இணைப்பு புள்ளி இருக்கு, அது மிஸ் ஆகலாம். அது என்ன பாத்துக்கலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. இணைப்பு புள்ளிகள் பிக்சர்ல காட்டல, நமக்கு சம்க்கு வந்து x6 எடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இத தவிர இந்த முக்கோணங்கள் 1 2 5 6 1 2 5 6. ஓகேவா? 7 8 1 2 1 2 5 6 7 8 14 15. இது இந்த முக்கோணம். சரிதா? இது 1 2 5 6 7 8 14 15. இதுதான் இந்த முக்கோணம். அடுத்து பாருங்க 5 6 7 8 9 10 13 14. 5 6 7 8 9 10. இது 5 6 7 8 9 10 13 14. இந்த முக்கோணம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் காட்டுறது செகண்ட் இந்த முக்கோணம். அடுத்து பாருங்க 1 2 5 6 7 8 9 10 14. 1 2 5 6 7 8 இப்படி வர முக்கோணம். இந்த முக்கோணம் தெரியுதா? தேர்ட் முக்கோணம் மிஸ் போட்டது சொல்லுமா? சொல்லுமா? 1 2 5 6 1 2 5 6 7 8 9 7 8 9 10 and 14. ஓ இப்படி. ஓகேவா? இப்போ கரெக்ட்டா? So this is third triangle. So 1 2 3. So 3 triangles. So மொத்த முக்கோணம் 16, இணைப்பு புள்ளிகள் 6. பெரிய அதை தவிர முக்கோணம் 3 முக்கோணங்கள். ஃபார்முலா என்ன? மொத்த முக்கோணங்கள் இன்டு 2 16 இன்டு 2 பிளஸ் இணைப்பு புள்ளிகள் 6 பிளஸ் மற்ற முக்கோணங்கள்